குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் கண்ணின் மணியே, எப்பொழுதுமே நீ நான் என்னும் அகங்காரத்தை விட்டுவிட்டு என் காலடியில் சமர்ப்பித்து விட்டாய். உன் பொறுப்பை மட்டுமல்ல, உன்னையும் சேர்த்துதான். உன் எண்ணம் நிறைவேறி விட்டது என்றே எண்ணிக்கொள். நான் கஷ்டப்படுகிறேன் என்று எண்ணிக்கொள்ளாதே. இதில் நான் என்பதை மறந்துவிடு. நல்லதோ கெட்டதோ என் முருகன் என்னை பார்த்து கொள்வான் என்றிடு. என் மீது கொண்டுள்ள பொறுமையும் பக்தியும் ஒரு பொழுதும் விட்டு விடாதே. அதற்கான பலனை நீ அனுபவிக்க வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன் துயர் துடைக்க நான் வந்து இருக்கும் போதும் நீ படும் அல்லல்களில் இருந்தும் கஷ்டத்திலிருந்தும் உன்னை விடுவிக்கவே வந்திருக்கின்றேன். மனம் இறங்கி விடாதே. மனதிற்குள் எத்துணை சோகங்கள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ எதிர்பார்க்கின்ற அந்த காரியத்தில் நல்ல முடிவைத்தான் உன் அப்பனானவன் தருவேன். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் ஒரு பொழுதேனும் போகாது என்பதை உணர்ந்து கொள். உன் இப்பொழுதைய கஷ்டமான சூழ்நிலைக்கு அவர்கள் கூட ஒரு காரணமாக இருக்கலாமோ, இவர்கள் கூட ஒரு காரணமாக இருக்கலாமோ என்று மனதில் வஞ்சகம் வைத்து கொள்ள வேண்டாம். யார் மீது பழியும் பாவத்தையும் வைத்து கொள்ள வேண்டாம். உன்னிடம் இல்லாததை நினைத்து நீ ஏங்கிக் கொள்ளவும் வேண்டாம். உனக்கென்று எதை இந்த அப்பனானவன் நான் விதித்திருக்கின்றேனோ அது சர்வ நிச்சயமாக உன் கையில் வந்தே தீரும். இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷமான இருப்பதற்கான நிலையை மட்டும் உருவாக்கிக்கொள். உன்னை ஒரு பொழுதும் உன் முருகனானவன் ஏமாற்ற மாட்டேன். நீ உரிமையில்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்காதே. மாறாக உண்மைக்கு புறம் பேசிக் கொள்பவர்களிடமும் நீ பழகி கொள்ள வேண்டாம். உண்மை எதுவென்று துணிச்சலோடு சொல்லும் என் பிள்ளைக்கு சில சமயத்தில் நல்லது என்பார்கள், சில சமயத்தில் கெட்டது என்பார்கள். நேர்மைக்கு காலமோ இல்லையோ என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம். வாழ்கின்ற வாழ்க்கையில் எது நேர்மை என்பதில் நீதான் முடிவு பண்ண வேண்டும். இங்கு யாருமே யாரை பற்றி குறை சொல்வதற்கு எந்த தகுதியுமே கிடையாது. நீ முயற்சியை மட்டும் விட்டு விடாதே. பயிற்சி செய்தே உன் பாடத்தை கற்றுக்கொள். விமர்சனங்களை நினைத்து கலங்காதே. விமர்சனங்கள் நாலாபுறமும் வந்து கொண்டுதான் இருக்கும். உன் விமர்சனத்தை சாதனையாக்க முயற்சியில் ஈடுபடு என் கண்ணின் மணியே. உன் விமர்சனத்திற்கு பதில் நான் கூற வந்து இருக்கும்போது, உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காக எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த விஷயத்தில் வாய்ப்புகள் வரத்தான் செய்யும். எந்த ஒன்றை பெறுவதற்காக என் பிள்ளைகள் போராடி கொண்டு இருக்கின்றார்களோ அந்த ஒன்றிற்கான நல்ல நிலைமையை உருவாக்கத்தான் நான் வந்து இருக்கின்றேன். நீ வாழையே வழி இல்லையோ என்று புலம்பாதே. உன் வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இரு. உனக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொண்டேதான் இருக்கின்றேன். என் குழந்தை என் மடியில் வரும்போது ஆரம்பத்தில் அவர்களுக்கு நிறைய சிரமங்களும் வேதனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காக நம் ஆசை நிறைவேறாமல் போய்விடுமோ என்று நீ நினைக்காதே. என்னை வழிபட என்னை நினைத்து கொள்ள உன் ஆசை நிறைவேறுவதற்கான நிலை இதுவாக கூட இருக்கலாம் என்ற ஒரு அச்சாரத்தை உனக்கு போடுவதற்குத்தான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். கந்தன் இருக்கும்போது கவலை இதற்கு. உனக்கான வெற்றி வரத்தை தருவதற்குத்தான் இந்த வேலவன் வந்து இருக்கின்றேன். வெற்றி வேலவன் நான் உன்னருகில் இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. உனக்கான பணியை நான் செய்து கொண்டு இருக்கும்போது உன் கருமாவை பற்றி தான் நான் சிந்தித்து கொண்டு இருக்கின்றேன். கரும வினையோடு போராடி கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, நீ என்னிடம் வந்ததும் உன் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்றால் நான் உன் கருமாவை சுத்தப்படுத்துகிறேன் என்றுதான் அர்த்தம். உன் கருமாவின் இறுதிக்கட்ட பணிக்கு ஆரம்பித்து விட்டேன். அதனால் என் குழந்தை இனி வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடு தான் வாழப் போகிறார்கள். நம்பிக்கையோடு செய்கின்ற காரியத்தில் நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டு உனக்கான வெற்றியை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கி விட்டாய். மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு பண்ணி விடுவேனோ என்று மட்டும் எண்ணிக்கொள்ளாதே. என் பிள்ளை மீது எப்படி எனக்கு வெறுப்பை காட்ட முடியும்? உன்னை என் கண்ணில் வைத்தல்லவா பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன். இந்த வெற்றி வேலவன் என் மயில் மீது உனக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீ அங்கு என்னை அப்பா அப்பா என்று அழைக்கும் போதே பறந்து ஓடோடி வந்து விட்டேன். என் தங்கமே,
உனக்கு முன் என் வழி நடத்துதல் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றது. நீ யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்கும் நிலையை நான் இங்கு உணர்த்துவதே கிடையாது. எப்படியாவது உன் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டும் என்ற முயற்சியோடு உன் விதிகளின் பின்னி பிணைந்து கொண்டு இருக்கும் அந்த சிக்கலை எல்லாம் தீர்த்து வைத்து நான் இந்த வேலவன் உன்னை நோக்கி வந்து இருக்கும் போது சர்வ நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேரத்தான் போகிறது. எந்த ஒன்று உன் கைகளில் வந்து சேருமா சேராதா என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நடந்து கொள்ளலாம். அதை பற்றி நீ ஏன் கலங்கிக் கொண்டு இருக்கிறாய்? என் கண்ணின் மணியே, நான் உனக்கான அதிசயத்தை இப்பொழுது தர வந்து இருக்கின்றேன். என் வார்த்தைகளை செவிசாய்த்து கொண்டாலே போதும், உன் வாழ்க்கை வளமாகத்தான் போகிறது. உன் எண்ணங்களும் ஆசைகளும் விருப்பங்களையும் நிறைவேற்றவே இந்த முருகன் இங்கு வந்து இருக்கின்றேன். இதையெல்லாம் எப்படி நிறைவேறுமோ என்று நீ கலங்காதே. உன் சிந்தனையிலிருந்து அந்த நேர்மறையான எண்ணத்தை மட்டும் பதித்துவிட்டு எதிர்மறை சிந்தனையை எடுத்துக்கொள் என்றுதான் நான் சொல்கிறேன். நாளை என்ன நடக்கும் என்பதை உன் அப்பன் முருகன் நான் பார்த்து கொள்கிறேன் என்பதை மட்டும் விட்டுவிடு. என் கண்ணே, வாழ்க்கையில் நடக்கும் எல்லா சுவாரஸ்யத்திற்கும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். எல்லாவற்றிலும் உனக்கு தேவையான பாடங்கள் இருக்கத்தான் செய்யும். நீ எதை நினைவுபடுத்தி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையை வாழ முடியாது. வாழ்க்கையில் கடந்து செல்லவும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கையில் அர்த்தம் கிடைக்கத்தான் போகும். நானும் உனக்கு தேவையான விஷயங்களை அங்கு கற்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன். மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தானே நல்லதொரு தீர்வை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் சிந்தித்து செயல்பட்டு கொள்ளாமல் ஏன் அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்காக முடிவை எடுத்து கொள்ளாதே. உன்னை தரந்தாழ்ந்து யாரிடமும் பழக நான் விடப்போவதில்லை. உன் சுயமரியாதையை இழந்துதான் உன்னுடைய அன்பு அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் அந்த அன்பு உனக்கு வேண்டாம் என் கண்ணே. எந்த அன்பு நிலையுற்றது என்பதை புரிந்து கொண்டால் உன் அன்பு அங்கு உறுதியாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ள உன் மனம் தாங்காது. ஆனாலும் அந்த உண்மையை சொல்லத்தானே வேண்டியதிருக்கிறது என்பதற்காகத்தான் இப்பொழுது உன் முருகன் உனக்கான விஷயத்தில் யார் உன்னை சுற்றி நல்லவர்கள், யார் உன்னை சுற்றி போலியானவர்கள் என்பதை நிரூபிக்க வந்திருக்கின்றேன். அன்பு மீது நீ அதிக பாசம் வைத்து விட்டு பின்பு கலங்காதே, ஏக்கம் கொள்ளாதே. நிலையற்ற அன்பை உன் வாழ்க்கையில் எங்கு சீரழிந்து கொண்டு இருக்கிறதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். முழுவதுமாக அவர்களை நம்பிக்கொண்டேனே, ஒன்றும் நடந்த பாடு இல்லையே என்று எண்ண வேண்டாம். அதற்கு மாறாக இந்த முருகனை மட்டுமே கைத்தொடு. இந்த வேலவனை மட்டும் எட்டிப்பிடி. இந்த முருகன் உன்னை விட்டு ஒரு பொழுதும் கரமிளக மாட்டேன் என்பதுதானே என் சத்தியமான வாக்கு. என் கண்ணின் மணியே, உன் வெற்றியின் படியிலிருந்து ஏற ஏற ஆரம்பித்து விட்டாய். இனி ஏறுமுகத்தை தான் பார்க்க போகிறாய். ஆறுமுகம் இருக்கும்போது எந்த ஒரு கலக்கத்தை பார்த்து நீ பயந்து கொள்ளாதே. உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கின்றேன். நீ போகின்ற இடத்தில் எல்லாம் உன் தடைகளை அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையை சரி பண்ண நான் வந்து இருக்கும்போது எதற்காக வாழ்க்கையில் இழந்து விட்டோமோ என்று நினைத்து கொண்டு இந்த நிமிடத்தில் நீ எதையோ இழந்து கொண்டு இருக்கின்றாய். கண்ணீர் விட்டு கேட்ட பிறகும் மனம் கலங்காமல் நான் இருந்து விடுவேனாம்? இதோ மனமிறங்கி என் பிள்ளைகள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு உனக்கான வெற்றியை உன் கூடவே தருவதற்காக இந்த முருகன் வந்து விட்டேன். நீ சர்வ நிச்சயமாக வேண்டியது கிடைக்கத்தான் போகிறது. உனக்கு ஏற்ற சூழ்நிலையை சாதகமாக்கி நீ படும் துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் உன்னை விடுவித்து நீ எதிர்பார்த்த காரியத்தில் நல்ல வெற்றியை தருவதற்காக நீ மிக முக்கிய முடிவை எடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கும் அந்த விஷயத்தில் உனக்கு மேலும் மேலும் நல்லது தான் நடக்கும் என்பதை நான் உறுதியாக்க வந்து இருக்கும் போது இந்த முருகனை பார்த்து நீ பதற்றப்படாதே. என் கண்ணின் மணியே, உனக்கு உதவி எப்பொழுது எங்கே தேவைப்படுகிறதோ தேவைப்படும் தருணத்திலே தேவைப்படும் இடத்திலே ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான விஷயத்தை உனக்கு புரிய வைத்து இந்த வழியில் நடந்து செல், உனக்கு வெற்றி சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்பதை சொல்வதற்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன்.
நீ மனதில் உறுதிப்பட அங்கு இருந்து கொள். உனக்கான பாதையை தெளிவாக்கி கொள்வதற்குத்தானே இந்த அப்பன் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கின்றேன். தினமும் ஏன் இதற்காக மனப்பதற்றமடைகிறாய்? நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டு இரு. நான் உனக்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான பொக்கிஷத்தோடு என்னை வழிவந்து இருக்கும் என் பிள்ளையே, இந்த வேலவனை மட்டும் முழுமையாக நம்பிக்கை கொண்டு உன் வெற்றியை நிரூபித்து கொள்ள போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கானது உன் கையில் வரும். யாம் இருக்க பயமேன்.